எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு 31 டேஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல் படிங்க, ஃப்ரீயாக படிங்க. ஓகேங்களா? நான் 4:30க்கு எழுந்துட்டேன், ரிவிஷன்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு. தமிழில் எடுத்திருக்கேன். தமிழ் படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 100 கொஷின்ஸ் வருது இல்லையா? அதனால் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிடைக்கிற இந்த 31 டேஸில் தமிழுக்கு கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மேக்ஸு 25 மார்க்ஸ் வர்றதுனால நீங்கள் மேக்ஸு தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஓரளவுக்கு நீங்கள் ஜிஎஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இதில் 2ல் 120 எடுத்தால் கூட நம்ம இதில் 55 ஆச்சும் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் 175 போட முடியும். அதனால் ஜிஎஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 7th ஓல்டு புக்கில் ஒரு சில டாபிக்ஸ்னாச்சும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. நம்ம சிலபஸில் கவர் ஆகாத டாபிக் இதில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மகாவித்வான் பற்றி கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மருதகாசி அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, மதுரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக வரும் உங்களுக்கு எக்ஸாமில். நிறைய கொஷின்ஸை ரிப்பீட் பண்ணுறது வந்து நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரில் இருந்து நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அட்லீஸ்ட் நீங்கள் அதையாச்சும் பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா ஊவேஸ் அவர்களுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னாக்கா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். இந்த மாதிரி செலக்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆச்சும் நீங்கள் பார்த்துட்டு போகிறதும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாலே நமக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாராலையும் எல்லாத்தையுமே படிக்க முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அதை நம்மளால் ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஓகேவா? நம்ம படித்ததை நம்ம ரிவிஷன்ஸ் கொடுக்குறத பொறுத்து தான், டெஸ்ட் போடுறத பொறுத்து தான் நம்மளுடைய டைம் அந்த டைமில் ஓகேவா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்போது நம்ம பாஸ் பண்ண முடியுமே தவிர எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பாஸ் பண்ணவங்களை கூட கேட்டு பாருங்கள். நான் எல்லா சிலபஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? செலக்டடாக தான் படிச்சிருப்பாங்க. அந்த செலக்டடாக படித்ததையே நிறைய ரிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பாங்க. அப்படி தான் பாஸ் ஆகிருப்பாங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு நான் கேட்கும்போது அதை தான் சொன்னாங்க. நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், நிறைய ரிவிஷன்ஸ் கொடுங்க. நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள். நமக்கு கிடைக்காத போஸ்டிங் வேறு யாருக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு உங்களை நீங்களே ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஹோப்ஃபுல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த எக்ஸாமில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிற டைமில் உங்கள் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற டைம்லையோ இல்லை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சும்மா ஃபோனில் ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஆன்லைன்லேயே நிறைய டெஸ்ட் இருக்குது. கூகுளில் போனீங்களாலும் டெஸ்ட் இருக்குது. இல்லை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நித்ரா டிஎன்பிஎஸ்சி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலும் ஓகே. உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸில் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம் எங்கேயோ இருக்கும், சென்டர் எங்கேயோ இருக்கும், நம்ம வீடு எங்கேயோ இருக்கும். அந்த டென்ஷனில் நம்ம ஓடும் பொழுது என்ன ஆகும்னாக்கா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாமே எதில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான். அதனால தான் சொல்கிறேன். அதனால் ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம பட்ட அந்த 2 வருஷத்தோட கஷ்டம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கிருஷுபா அகாடமியில் வந்து டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரிவிஷன் டெஸ்ட் போட்டுருக்காங்க, ஃப்ரீ தான். அட்லீஸ்ட் நீங்கள் அதையாச்சும் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நேற்று நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருந்தேன். 175 மார்க்ஸ் நான் எடுத்திருந்தேன். கண்டிப்பாக உங்களாலையும் எடுக்க முடியும். நீங்கள் சும்மா அந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள், ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப்